சிக்கன் 65 இட்டாலி செம்மையா சமைக்கிறான், பயங்கரமா ரசிக்கிறான். இன்னைக்கு ஒரு புட்டி பார்க்கும் போது வயிறு ஃபுல்லா இருக்கு. गाइस கன்ஃபார்ம் பண்றோம் vlog சேனல்ல. இப்போ ரீசெண்டாக வில்லேஜ் குக்கிங் சேனலில் வந்து சிக்கன் 65 இட்லி அப்படின்னு ஒரு ரெசிபி பார்த்துருந்தோம். பார்க்கும்போதே நாக்கு சும்மா வளர்ந்து நடனம் ஆயிடுச்சு. அப்போவே அம்மா சொன்னாங்க நம்மளும் இட்லி சிக்கன் 65 பண்ணுறோன்னு. சொன்ன மாதிரியே சாச்சாங் ரெடி ஆகிட்டாங்க பார்த்தீங்களா. ஸோ இன்னைக்கு சிக்கன் 65 இட்லி அது செஞ்சு சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறோம். எல்லாம் ரெடியாக இருக்குது. அம்மா வந்து சிக்கன் மேரினேட் பண்ண போகிறாங்க. மிஸ்டி வந்து இட்லியை வெட்ட போகிறாங்க. இட்லியை பாருங்களேன், புசு புசு புசுன்னு இருக்குது. ஆஹா, இந்த இட்லி மல்லிகைப்பூ மாதிரி இல்லைங்க, மல்லிகைப்பூ தான் இந்த இட்லி மாதிரி இருக்கு, நல்லா இருக்கு. இதுக்கு சிக்கன் இதை தாண்டி என்னதான் இருந்தாலும் வில்லேஜ் குக்கிங் சேனல் ரெசிபி ஃபெயில் ஆயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அப்படின்னு இட்லிக்கு கொஞ்சம் சாம்பார் ரெடி பண்ணி வச்சிருக்காரு ஐயா. சப்போஸ் சிக்கன் 65 இட்லி ஃபெயில் அப்படின்னா இட்லியை சாம்பாரில் தொட்டு தின்ற வேண்டியதான். இது செய்யணுங்கிறதுக்காகவே இன்னைக்கு லஞ்சை ஸ்கிப் பண்ணிட்டோம். சோறு வேற இல்லை, ஒழுங்கா செஞ்சிருவீல்ல, ஒழுங்கா வெரைட்டி இட்லி 2 சாம்பாரும். அதான் இன்னைக்கு சோறு இல்லையே. இல்ல வேற சோறு இல்லைன்னொன்னே நேத்துல இருந்து ஒரு ஆளுக்கு பேய் கனவா வந்துகிட்டு இருக்கான். எது சோறு இல்லையா, என்ன சொல்றீங்க சார்? சோறுக்கு இட்லியை தொட்டுக்கலாம்ல, என்ன சார் சோறை கட் பண்ணிட்டு இட்லி மட்டும் செய்றீங்கன்னு. அந்த பக்கம் ஒண்ணு, இந்த பக்கம் முருகா முருகா சரியா வந்துடணும் அப்படின்னு இவன் ஒரு பக்கமும் ஏதோ உப்பு போடாம ஒழுங்கா செய்யுன்னு நானும் செய்ய வந்திருக்கோம். முட்டை இருக்கு, முட்டையை போட்டாங்களே, அவங்க போடுவாங்க, போட்டாங்க, நம்மளும் போடுவோம். அவங்க என்ன செஞ்சாலும் செய்வோம். இல்ல சில வேளை இவர் வந்து இவர் பெரிய செஃப்னு ப்ரூவ் பண்றதுக்காக அது வில்லேஜ் குக்கிங் சேனல் தாத்தா செய்யாததை நான் செய்யறேன்னு சொதப்புவாரு. அங்க என்ன செஞ்சாங்களோ அதையே பண்ணுங்க. ஞாபகம் இருக்கா ரெசிபி? உட்காந்து பாத்துருக்கேன். சரி வாங்க நம்ம பேச்சை குறைச்சிட்டு சீக்கிரம் செஞ்சு சாப்பிடுவோம். பசிக்குதுடா கோபாலு. பாருங்க, ஒரு நிமிஷம் எனக்கு வயித்த கலக்கிருச்சு. இந்த தட்டுல எனக்கு மட்டும் அளவா இட்லியை வெட்டி வச்சுட்டு மிஸ்டி சொல்லுது இட்லி வெட்டினது முடிஞ்சு போச்சு. என்னடி சொல்ற அப்படின்னு கேட்டா இன்னைக்கு மொத்த ரெசிபிக்கே இவ்வளவு தானா? இதை நம்ம 3 பேர் திங்கணுமா? இது பத்தாதுங்க, பசிக்குது வேற. அப்பதான் அம்மா வந்து அந்த நல்ல நியூஸை நீயே சொல்லு. சாம்பாருக்கு சாப்பிட்றதுக்காக இவ்வளவு இட்லி இருக்கு, பயப்படாது. பின்ன என்ன விளையாடுறீங்களா? இதை மட்டும் வச்சுக்கிட்டு 3 பேர் லஞ்ச் டைமுக்கு வகுத்த ரொப்பணும்னா என்னங்க? அதுக்கு இடையில என்னன்னா அரிசி கொஞ்சம் போடவா, அரிசி கொஞ்சம் போடவா. இவன் காலையில இருந்து ஹரி இன்னைக்கு ஏதாவது பிளான்ல சேஞ்ச் இருக்கா? என்ன பிளான் மிஸ்டர்? இல்ல இட்லி இல்லாம நம்ம சோறு சாப்பிடுற மாதிரி ஏதாவது வாய்ப்புகள் உண்டா? நான் இல்லன்ட்டேன். அம்மா கிட்ட போய் கெஞ்சிருக்கேன், ஆண்டி அரிசி கொஞ்சோண்டு போடவா சேஃப்டிக்கு. உனக்கு வேணும்னா கொஞ்சம் போட்டுக்க, சாம்பாரோட சாப்பிட்டுக்க, கோழி கறி கொஞ்சம் வரும் அதோட சாப்பிட்டுக்க, வேணா முட்டை பொரிச்சு சாப்பிட்டுக்க. சாப்பிட்டு பார்ப்போம், சாப்பிட்டு பார்ப்போம். என் வயிறு ரொம்ப இல்லைன்னா நான் அந்த திடீர் ஃப்ரைட் ரைஸ் இருக்குல்ல அது மாதிரி ஏதாவது திடீர் லஞ்ச் ஒன்று நான் செஞ்சிருவேன். நானும் அம்மாவும் இது மாதிரி புது ரெசிபி ட்ரை பண்ணுறேன். அன்றைக்கி கூட சாப்பிட முடியாதுன்னு சோறை கட் பண்ணிடுவோம். அன்றைக்கி லஞ்சுக்கு ரைஸ் இல்லை. அந்த மாதிரி டைமில் மிஸ்டி எங்கள் கூட வாழ்ந்து தான் இந்த திடீர்னு திடீர் செஃப்பாக ஆகியிருக்காங்க. அது நல்லா இருக்கு தானே, திடீர்னு ஏதாவது செஞ்சேன்னா நல்லா தான் இருக்கும். மிஸ்டி பொறுமையாக செய்கிறத சாப்பாடை விட திடீர் அப்படின்னு செய்கிற சாப்பாடு வந்து திடீர் டேஸ்ட்டாக இருக்கும். காலையிலேருந்து இவன் இட்லி அவிக்கிறாங்க, இவ்வளவு தாங்க அவிச்சிருக்கான். கூப்பிட்டு இருந்தா நான் வந்து அவிச்சு கொடுத்துருப்பேன்ல. ஓ மா இல்லையாங்க, இட்லி மா முடிஞ்சு போச்சா. அந்த என்ன உளுந்தா இதுக்கு போடுறது? அந்த உளுந்து பச்சரிசியெல்லாம் வாங்கி வச்சா ஒன்று சர்ன்னு ஏதாவது அரைச்சிடுவார். அரைச்சி என்ன பண்ணுவாருன்னு பார்த்தா எப்போ பார்த்தாலும் காலையிலையும் மாலையிலையும் தோசை சுட்டு தின்னுக்கிட்டே இருப்பான். தோசைக்கு ஏதாவது சட்னி சாம்பார், வெறும் தோசையை கிறிஸ்பாக சுட்டு இல்லைன்னா கொஞ்சம் தடிப்பமாக சுட்டு சுகர் போட்டு பட்டர் போட்டு உட்காந்து தின்னுக்கிட்டு இருப்பாரு. கோழி ரெடி ஆச்சு, பொரிப்போம். ரெடியா? ரெடி.
இங்கே பாருங்க சோறு இல்லைன்னொடனே பைத்தியம் ஆகிட்டான் ஒருத்தன். சுமார் எவ்வளவு நேரம் ஆகும் எப்படியும் ஒரு 10 minutes. பொரிஞ்சதுக்கு அப்புறம் அது செய்யறதுக்கு அங்கால ஒரு 10 minutes. ஸோ 20 minutes. நான் எப்பயுமே சொல்ற மாதிரி டைம் கொடுக்கறதுல ஐயா கில்லாடி, ஆனால் அதை கீப் அப் பண்றதுல முள்ளாடி. இது பொரிய 10 minutes, இது பொரிஞ்சதுக்கு அப்புறம் ஃபைனல் டிஷ் ரெடியா 10 minutes சொல்லியிருக்காரு. 20 minutes நம்மளால சாப்பிட முடியுதா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். 20 minutes later. காய்ஸ், நான் சொன்னது நடந்து விட்டது. சரியா 10 minutes கூப்பிட்டாரு, தம்பி எல்லாம் ரெடி வான்னு. வந்தோடனே திருப்பி போடுவோன்னா, திருப்பி போடுறதுனா என்னடான்னு கேட்டால் இப்போ சொல்கிறாரு 10 minutes. நான் அப்போ சொன்னது கோழி ஒரு பக்கம் வேகிறதுக்கு தான். இப்போ திருப்பி போட்டதுக்கப்புறம் ஒரு 10 minutes ஆகுங்க. இப்போ என்ன 10 minutes ஆயிட்டா? ஆமாம், 5 minutes. ஏமா இப்படி கொடுக்குறீங்க? அப்படியா? இதுக்கு 10 minutes, இட்லிக்கு 10 minutes நீங்கள் இப்போ ஒரு பக்க கோழிக்கு 10 minutes ஆகலாம். டைம் கொடுப்பாரு. அப்படி மிஸ் ஆச்சுன்னா அதை கால்குலேட் பண்ணி சொருகிறதுக்கும் அவருக்கு தெரியும். என்ன கேட்கக்கூடாது, அடுப்பை கேட்கணும். ஐயோ, ஃப்ரை நல்லா மணக்குதுங்க. நல்லா வதக்கு. இட்லியை கேன்சல் பண்ணிட்டு இதை சோறுக்கு சாப்பிடலாம் போல இருக்கு. சிக்கன் ஃப்ரை ரெடி ஆயிருச்சு. இன்னைக்கு இன்னும் சிக்கன் ஃப்ரை நல்லா மணக்குதுங்க. நம்ம முட்டை போட்டு பொரிக்கிறோம்ல நோமலா, இனி இப்படியே செய்யலாம். என்ன முட்டை போட்டு பொரிக்க நல்ல ஸ்மெல் வருது. நல்ல சூடு. நெக்ஸ்ட் டைம் எனக்கு சோறுக்கு ஒருக்கா இப்படி ஒரு முட்டை போட்ட ஃப்ரை செஞ்சு கொடு. ஏங்க, சிக்கனை சும்மா ஃப்ரை பண்ணுறதை விட அதில் ஒரு முட்டை போட்டு ஃப்ரை பண்ணுனா டேஸ்ட் அண்ட் ஸ்மெல் தூக்குது. நாங்கள் இது வரைக்கும் முட்டை போட்டு ஃப்ரை பண்ணதில்லை. இதில் சும்மா ட்ரை பண்ணி பார்க்கும்போது அங்கே வரைக்கும் அந்த வாசனை வருது, நல்லா இருக்கு. நீங்கள் நம்ம சிக்கன் ஃப்ரை முட்டை போட்டு ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ இட்லியை ஃப்ரை பண்ண போறியா? இல்லை, இட்லி ஃப்ரை பண்ணுறல, அப்போ மசாலா எல்லாம் போட்டு செஞ்சுட்டு இட்லியும் கோழியையும் கொட்டி கிளறது தான். ஓ, என்னைக்கு நமக்கு கபகபன்னு பசிக்குதோ அன்னைக்கு தான் ஐயா நத்த மாதிரி வேலை செய்வார். பசிக்காத நேரத்தில் சும்மா ஃப்ளாஷ் மாதிரி வேலை செஞ்சுட்டு சாப்பாடு ரெடின்னுவார். ஆற வைக்கிற வரைக்கும் இருக்கிறது ஆற. சீக்கிரம் பண்ணுங்க ஏட்டையா, பசிக்குது. ஏட்டையா முடியட்டும். இன்னும் சமையலே முடியல. மிஸ்டி பாருங்களேன், போய் பிளேட்டெல்லாம் கழுவிட்டு வந்திருக்கு. இன்னும் சமையலே முடியல, எதுக்குடா பிளேட்டை கழுவிட்டு வந்தேன்? ரெடி பண்ணி வச்சா சாப்பிட ஈஸி. இன்னைக்கு அந்த பச்சை சொக்கா போட்டவே ரொம்ப லேட் பண்றான், வேணும்னு பண்றான் போல இருக்கு. சீக்கிரம் கொட்டுங்க ஏட்டையா, பசிக்கு. நல்லா அந்த தூளெல்லாம் வலிச்சு போடுங்க ஏட்டையா. இட்லி எடுத்து கொட்டுங்க ஏட்டையா, சீக்கிரம் கொட்ட ஏட்டையா. இட்லி அளக்காதடா, அல்சர் வரும். சாப்பிடலாமா? ஐயோ, இது இப்போ சூடா இருக்கும். இது வேற ஆடுறதுக்கு ஒரு அரை மணி நேரம் ஆகுமே. நான் கொஞ்சம் மிளகா கூட போட்டேன், கொஞ்சம் உடனே போடணும். பார்க்கவே நல்லா இருக்கு. ஆட்டுக்கறி மாதிரி இதை ஒரு கறி மாதிரி தான் இருக்கு. இதையே இன்னைக்கு மெயின் டிஷ்ஷா சாப்பிட சொல்றாங்களே, எப்படி முடியும்? மிஸ்டி சொல்லுது இட்லி கறி ரெடி ஆயிடுச்சு. அப்ப ஏட்டையா நான் போய் சோத்த போட்டுறவா? சோறுலயே குறியா இருக்கு, நீ வேணா கொஞ்சம் போட்டுக்க. சாப்பிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நல்லா இருக்கு பத்தலன்னா அதான் நல்லா இருந்து பத்தாட்டி சோற போடுவோம். நல்லா இல்லாம இருந்தா எப்படின்னா ஆக மொத்தம் நீ சோற போடுறது கன்ஃபார்ம். அது இப்பயே போட வேண்டியதானே? பசிச்சா போடுவோன்னு பார்க்கிறேன். சரி, நீ அள்ள போறோம். இன்னும் பிரட்டு தேவையா? போதுமா? ஏய் போட, அவன் பிரட்டிக்கிட்டே இருப்பான் இன்னைக்கு முழுக்க. நல்லா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. சாப்பிட்டு பார்த்து சொல்றேன். கறி தோசை மாதிரி மணக்குது. எப்படி கண்டுபிடிச்சீங்க? இந்த பக்கத்துல ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட் இருக்கு, அங்க மதுரை கறி தோசை சாப்பிட்டு அந்த ஸ்மெல் எனக்கு மெமரியில் அப்படியே இருக்கா. இதை அப்போ ஸ்மெல் பண்ணோன்னு இது எங்கேயோ ஞாபகம், ஏதோ ஞாபகம் வருதுன்னு பார்த்தா அட நம்ம கறி தோசை. ஆஹா, கறி தோசை, இட்லி கறி தோசை ரெடி. சாப்பிடலாமா? வாங்க. சிக்கன் 65 இட்லி அது பத்தலைன்னா
இட்லியும் சாம்பாரும். ட்ரெடிஷ்னல் சாப்பாடு இருக்குது, வில்லேஜ் குக்கிங் சேனலோட சாப்பாடு இருக்குது. சரி, பரிமாறுங்க. ஆஹா, எனக்கு அந்த கறி தோசை தாங்க ஞாபகத்துக்கு வருது. கறி தோசை டேஸ்ட் தான் வருது. இப்போ இட்லி சாப்பிட்டோமா, இப்போ சிக்கனை தனியாக சாப்பிட்டு பார்ப்போம். நல்லா இருக்கு. இப்போ ஒரு இட்லியும் சிக்கனும் சேர்த்து சாப்பிட்டு பார்ப்போம். ஒரு இட்லி, ஒரு சிக்கன், ஒரு சிக்கன், ஒரு இட்லி. நம்ம ரெகுலராக சாப்பிட்ற ஒரு ஃபுட்டு மாதிரியே இல்லை, சம்திங் டிஃப்ரெண்ட். இதுவும் சைட் டிஷ் மெட்டீரியலோ? நம்ம கொத்து பரோட்டா சாப்பிட்டு வந்தாங்க அந்த மாதிரி. அந்த இட்லி டேஸ்ட் நல்லா இருக்கு. இட்லி எல்லாத்தையும் நல்லா இழுத்துருக்கு, கறி உரைப்பு நல்லா இருக்குங்க. மேபி இட்லியும் இதே நல்லா பிரட்டிட்டு ஒரு ½ அன் ஹவர் ஊற விட்டு எடுத்தீங்கன்னா இட்லியில் நல்லா சேர்ந்து இருக்கும் போல. சிக்கன் நல்லா இருக்கு. இதில் கொஞ்சம் சாம்பார் ஊற்றி சாப்பிட்ற அப்படி இருக்கும். கறி இட்லியில் கொஞ்சம் சாம்பாரை ஊற்றி சாப்பிடுவோம். இது ஒரு விதமான டேஸ்ட்டாக நல்லா இருக்கு. இது ஒரு விதமாக இருக்குங்க. இந்த மசாலாலாம் இட்லி நல்லா ஊறி எடுத்துருக்கு. வெறும் இட்லியே நல்லா இருக்கு. இன்னும் நல்லா இருக்கு. பிள்ளைகளுக்கு நான் ஸ்கூலுக்கு செஞ்சு அனுப்புகிறேன், கொடுத்து அனுப்புகிறேன். எங்க சர்ப்ரைசிங், இதில் கொஞ்சம் சாம்பார் ஊற்றுனீங்கன்னா நல்லா இருக்கும். டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்குது. கொத்து பரோட்டா சாப்பிட்ற ஃபீல் வருது. ஆனால் அந்த உள்ளே நம்ம சாப்பிடும்போது டெக்ஸ்சர் வந்து இட்லிங்கிறதுனால வித்தியாசமாக இருக்குது. எங்கேருந்து அந்த ரெசிபியெல்லாம் கண்டுபிடிக்கிறீங்க? ஒரு பர்ஃபெக்டான பிரேக்ஃபாஸ்ட் இல்லைன்னா ஒரு டின்னர் மெட்டீரியல் இது. காய்ஸ் 110% ரெக்கமெண்டட். எங்களுக்கு இது புதுசாக இருக்குது. இந்த டேஸ்ட்டு நாங்கள் வித்தியாசமாக இருக்கே, அப்போ இனி அடிக்கடி எங்கள் மெனுவில் இதை அப்பப்போ சேர்த்துடலாம் போல இருக்குது பிரேக்ஃபாஸ்ட்டு டின்னருக்குன்னு. நைஸ். வில்லேஜ் குக்கிங் சேனல் பார்க்குற ஒரு புண்ணியம். அப்பப்போ புது புது டிஷ்ஷெல்லாம் ட்ரை பண்ணுறதுக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கிது. ஓகே, இன்னைக்கு வந்து இட்லியும் சாம்பாரும் வா வா என்று அழைக்கிறது. அதனால் நாங்கள் இப்போ அங்கே போகிறோம். உங்களுக்கு வீடியோ வந்து கறி இந்த சிக்கன் 65 இட்லி தானே, அதான் காட்டியாச்சு இல்லை? போதும். உங்கள் வீட்டில் ஏதாவது செஞ்சு வச்சுருப்பாங்க, அதை போய் சாப்பிட்டு சந்தோஷமாக இருங்க. உங்களை அடுத்த vlogல வந்து சந்திக்கிறேன். டேக் கேர். பாய்.